நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை உருவாகும் போது அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது டியூபல் பிளாக்னு சொல்லக்கூடியது. ஐவிஎஃப் மாதிரியான சோதனை குழாய் குழந்தைகளுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த டியூபல் பிளாக். இந்த டியூபல் பிளாக் எதனாலலாம் உருவாகுது, இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இது அதிகப்படியான பாதிப்பை உண்டாக்கும், இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் என்னென்னலாம் சிகிச்சைகள் கொடுக்குறோம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த டியூபல் பிளாக்னு சொல்லக்கூடியது. கர்ப்பப்பை ஆரோக்கியமாக தான் டாக்டர் இருக்குது, கருமுட்டை கரெக்டாக வருது, எதனால இந்த டியூபல் பிளாக் அப்படிங்கிறது குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு அந்த பீரியட்ஸ் தொடங்கி ஒரு 5 நாட்கள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும். 5ஆவது நாள்லேருந்து 14ஆவது நாளுக்குள்ளே கருமுட்டையை தாங்கி அந்த கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்குள்ளே கருமுட்டையும் வளர ஆரம்பிக்கும். ஒரு 14ஆவது நாளில் இல்லை 12ஆவது நாள்லேருந்து 16ஆவது நாளுக்குள்ளே இந்த கருமுட்டை வெடித்து வெளியாகும். ஸோ அந்த கருமுட்டை நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கு இந்த டியூப் மூலமாக தான் வர முடியும். இந்த டியூபோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிம்ப்ரியல் எண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கை மாதிரியான ஒரு வளர்ச்சி பகுதி இருக்கும். ஸோ அது இந்த வெடித்து வெளியான இந்த கருமுட்டையை கேப்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த ஃபெலோப்பியன் டியூப் அதாவது கருக்குழாயோட நடுப்பகுதிக்கு கொண்டு வரும். ஸோ இந்த பகுதியில் தான் இந்த கருமுட்டை அப்படிங்கிறது விந்தணுவை சந்திக்கக்கூடிய இந்த இடம். ஸோ இந்த இடத்துல அந்த கருமுட்டை விந்தணுவை சந்தித்து அது முழுமையான ஒரு கருவாக ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நாட்கள் வரைக்குமே கருக்குழாயில் தான் அது கருவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ 2 செல் நிலையில இருந்து அது மாறி 16 செல் நிலை வரைக்கும் மாறுறது தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் அந்த கருக்குழாயில் தான் நடக்கும். அதுக்கப்புறமா தான் அது கருப்பைக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம கருக்குழாயில் நடக்கிறதுனால தான் கருக்குழாயில் அடைப்பு இருந்தது அப்படின்னா உங்களை ஐவிஎஃப் மாதிரியான ஒரு சோதனை குழாய் அந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ இந்த கருக்குழாயோட இந்த பிளாக்கேஜஸ் அந்த அடைப்பு எதனாலலாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை. அது என்ன எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பையோட உள் பகுதியில் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ இருக்கும். ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வரும்போது இதுதான் உதிர்ந்து உங்களுக்கு இரத்தப்போக்கோட வெளியே வரும். இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ கர்ப்பப்பை இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் இருக்குது. கருக்குழாயோட உள்பகுதியில் இருக்குது, அதே மாதிரி சினைப்பையில் இருக்குது அப்படின்னா அதை எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டியூபல் பிளாக் இருக்கலாம். ஸோ அடுத்ததாக பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ இல்லை ஒரு சில டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலுமோ இல்லை நமக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது, இல்லை ஒரு அப்பண்டிசைட்டிஸ் இருந்தது, அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுடைய பெல்விக் ஏரியாலெலாம் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்படின்னா அதை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைகளையும் டியூபல் பிளாக் இருக்கலாம்.
ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, முதல் குழந்தைக்கு நான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி செக்ஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. ஸோ அடுத்த நிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நிறைய வந்து இணைப்புகள் வந்து உண்டானது. அதாவது அடேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரீவியஸா ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதனுடைய ஒரு வெளிப்பாடா வந்து அங்கங்க வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து சேராம இருக்கும். இத வந்து அடேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம கருக்குழாய வந்து அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அதனாலேயும் வந்து நமக்கு கருக்குழாய் அடைப்பு வந்து உண்டாகலாம். இல்ல உங்களுக்கு டிபி இன்ஃபெக்ஷன் உண்டாகியிருந்தது அப்படின்னா, இதனால அந்த கருக்குழாய் பகுதியில வந்து நீர் தேங்கி இருக்கலாம். இல்ல ஸோ அந்த டிபி இன்ஃபெக்ஷன்னால அந்த கருக்குழாயோட உள் பகுதியில வந்து சின்ன சின்ன வளரிகள் வந்து இருக்கும். அதாவது சிலியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதுதான் வந்து அந்த உருவான கருவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி நம்ம கர்ப்பப்பைக்குள்ள வந்து கொண்டு வருது. அந்த சிலியா எல்லாமே வந்து ஸ்கார் டிஷ்யூ மாரி ஃபார்ம் ஆயிடும். டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால கூட வந்து உங்களுக்கு அந்த டியூபல் பிளாக் வந்து உண்டாகலாம். ஸோ அந்த மாரி உருவாகும்போது குழந்தையின்மையும் வந்து ரொம்ப ஆப்வியஸாவே உங்களுக்கு இருக்கும். அதில ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிலேட்ரலா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பைலேட்ரலா வந்து இருக்கலாம். யூனிலேட்ரலா அப்படின்னா, நம்மளோட உடம்புல வந்து கர்ப்பப்பை வந்து நடுவுல இருக்கு. அதனுடைய 2 பகுதிகள்லயுமே 2 கருக்குழாய் வந்து இருக்கு. ஸோ இதில ஏதாவது ஒரு பகுதியில மட்டும் வந்து உங்களுக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னா, அத யூனிலேட்ரல் டியூபல் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல 2 பகுதியிலயுமே அடைப்பு இருக்கு அப்படின்னா, அது பைலேட்ரல் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி டியூபல் பிளாக் உண்டாகும் பொழுது, ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கர்ப்பப்பையோட உள்பகுதியில இருக்கக்கூடிய ஸோ அந்த ஸ்கார் டிஷ்யூவோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த அடைப்ப வந்து நீக்கிறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் வந்து இருக்கு. மருந்தூட்டப்பட்ட நெய்கள வந்து நமக்கு அந்த கருக்குழாய் அந்த பகுதிகள்ல வந்து செலுத்தி, ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த அடைப்ப நீக்கக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் வந்து இருக்கு. ஸோ கூடவே நமக்கு நெறைய அடேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அத வந்து சரி செய்யறதுக்கான யோக பயிற்சிகள் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுதும், கூடவே ஸ்ரீகேர் வகையான மருந்துகள வந்து எடுத்துக்கும்போது, நெறைய பேருக்கு அந்த கருக்குழாய் பகுதியில வந்து நீர் தங்கி இருக்கும். அத வந்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நீர் வந்து இன்ஃப்ளமேஷனால உருவாகுறது. இந்த இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய மருந்துகள வந்து நம்ம கொடுக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய நீர் வந்து நமக்கு நார்மலா வந்து அந்த அடைப்பு வந்து நீங்கிரும். ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள வந்து நம்ம கொடுக்கும்போது, டியூபல் பிளாக்ல வந்து இயற்கையான முறையில வந்து நம்ம சரி செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு டியூபல் பிளாக்னால குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம உங்களுடைய மருத்துவர்கள வந்து சந்திச்சு ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்ரீவர்மாவினுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லயுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள நீங்க நேரடியா சந்திச்சு, உங்க பிரச்சனையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு, எதனால இந்த பிரச்சனை உண்டானது அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ஆலோசனை எடுத்துட்டு, கூடவே நான் சொன்ன இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளையும், இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதுக்கான ஸ்ரீகேர் வகையான மருந்துகளையும் வந்து எடுத்துக்கும் பொழுது, இந்த டியூபல் பிளாக்க வந்து நீங்க நிவர்த்தி பண்ணி, இயற்கையான முறையிலே ஆரோக்கியமான ஒரு குழந்தை பேர வந்து அடையலாம். ஸோ பிரச்சனையோட தீவிரம் அதிகமா இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர்,
டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.